ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பாட்காஸ்ட் சீரீஸ். இப்போ இந்த படம் வந்து ஆக்சுவலாக பேசணுங்கிறது எங்கள் எண்ணமே கிடையாது. ஆனால் பார்த்ததுக்கப்புறம் இல்லை, ஐ மீன் ரெகுலராக இந்த எல்லா படத்தையும் பற்றி பேசணுங்கிறது எங்கள் எண்ணம் கிடையாது. ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் தனியாக பார்த்தேன், அவன் தனியாக பார்த்தான். பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே ஒருமித்த கருத்தாக இந்த படத்தை பற்றி பேசியே ஆகணும்னு தோணுச்சு. ஒரு ஷார்ட்டாக சின்னதாக ஒன்று பேசி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பேசலான் இருக்கோம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை, டைரக்டட் பை டெபியூ டைரக்டர் மைக்கேல் கே ராஜா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப செமையான கிராஃப்ட் ஒர்க், ரைட்டிங்கும் சரி மேக்கிங்கும் சரி. ஹி ஜஸ்ட் நெயில்ட் இட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். நல்ல ஒரு எமோஷனல் ட்ராமாவே எப்படி ஒரு நெயில் பைட்டிங் த்ரில்லராக மாற்றணுங்கிறத நல்லா செமையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப இந்த படத்தில் வந்து ஒரு ஒன்லைனாக சொல்லணும்னா, தன்னை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு மார்ச்சுவரி வேன் டிரைவரும் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு தெருக்கூத்து கலைஞனும் தங்களோட வாழ்க்கையில ஒரு கோர்ட்ல சந்திச்சுக்கிறாங்க. சந்திக்கிறப்ப அவங்க கூட ஒரு பணத்தை ஏத்துட்டு இவர் போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த இன்னசென்ட்டால மீட் பண்றாரு. அப்போ அந்த பணம் எதுக்காக போகுது, அங்க யார் இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த பணத்தை வச்சு என்ன சண்டை நடக்குது, இவங்க பணத்தோட போய் சேர்ந்தாங்களா இல்லையா, அண்ட் வந்து கடைசியில என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை இந்த ஒன்லைனை வச்சு இந்த ஸ்டோரியை நீங்க கெஸ் பண்ணிட முடியுமான்னு கேட்டா உங்களால சத்தியமா முடியாது. ஏன்னா அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் படத்துக்குள்ள இருக்கு. கதை வந்து ஒவ்வொரு தளத்துக்கும் நகர ட்விஸ்ட்டை கரெக்டான இடத்துல தேவைப்படுற அளவுல வச்சிருக்கிறதுனால இந்த படம் தனித்து நிற்குது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம எல்லாருமே வந்து மனுஷங்களா இருக்கப்போ, சூழ்நிலை சரியா இருக்கப்போ எல்லாருமே நல்லவங்களா தான் இருப்போம். ஏதாச்சும் சூழ்நிலை மாறதான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்க மனுஷன் வந்து வெளில வருவான். ஆமா, 4 பேர் கூட நீ இருக்கிறப்ப நல்லவனா இருக்க, 4 செவத்துக்குள்ள இருக்கு நல்லவனா இருக்க. சோ அதனால இந்த படம் வந்து எப்படின்னா, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை நமக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு சூழ்நிலையை போடுறேன், இப்போ இது ரெண்டுல வந்து அந்த 2 கேரக்டர்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க 2 பேரும் என்ன முடிவுக்கு வராங்க அந்த ஒரு சிக்கலுக்கு, அடுத்து ஒரு சிக்கல் வருது வெளியில இருந்து, சோ அவங்க அதுக்கு ஒரு என்ன முடிவு பண்றாங்க அப்படின்ட்டு. எனக்கு இது பாக்குறப்போ எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த படத்தோட நம்ம நிறைய படத்தை பேரலல்ஸா நம்ம டிரா பண்ண முடியும். இப்போ அந்த ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு அதை வச்சு ஒரு டிராமா நடக்குது அப்படிங்கிறது வந்து அயோத்தியிலையும் அதுதான் நடக்கும். வெளியூர்ல இருந்து ஒருத்தவங்க வருவாங்க, நம்ம தமிழ்நாடுக்குள்ள வந்து ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் நடந்துரும், அதுக்கப்புறம் இறந்துருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த அயோத்தியோட ஸ்டோரி லைன் தெரியும். இதுல இந்த ஸ்டோரியாவே தான் இதுனா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமாவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மிடில் லைன்ல இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து ஒரு 2 பேர், ஒருத்தர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு, அதே டைம்ல வந்து அவரோட வாழ்க்கையை பற்றின புரிதல் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. இன்னொருத்தர் வந்து ஒரு அன்னைக்கு வாழ்க்கையை அன்னைக்கு மட்டும் பாக்குறவன், இன்னைக்கு நான் கரெக்டா வாழணும், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற அவனோட ஒரு கைண்ட் ஆஃப் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுற ஒரு கேரக்டர். அவனுக்குன்னு அவன் வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும் அப்படின்னு எந்த விதத்திலையும் நினைக்காம அவன் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அதாவது எனக்கே என் பிரச்சனை பெருசா இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நீங்க வேற ஏன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்போ எனக்கு கொஞ்சம் அன்பே சிவமோட சாயலும் இருந்தது. ஆமா, எனக்கு மேலோட சாயலும் இருந்தது. ஸோ இந்த 2 பேர், ரெண்டு ஆண்கள் அந்த ஒரு 1.5 நாள் டிராவல் பண்றப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒன்லைனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து காஸ்டிங் பாக்குறப்போதான் வந்து ரொம்ப ஆச்சரியப்படும் விதமா நடிச்சது வந்து விமல். ஆமா, விமல் தான் படத்திலே மத்த எல்லாருக்குமே வந்து ஒரு அவங்க மோரார்லெஸ் ஆல்ரெடி பண்ண கேரக்டர் தான் அவங்களை கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நரேன் ஆகட்டும், பவன் ஆகட்டும், கருணாசே ஆகட்டும், அப்புறம் வந்து வேற யாரு, இந்த வேற நிறைய புதுமுகங்கள் தான் படத்துல. ஆமா, அவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி பண்ண ஒரு கேரக்டருக்குள்ளதான் இருந்தாங்க. விமல் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட, என்ன பொறுத்த வரைக்கும் விமலோட கம்ஃபர்ட் ஜோனே அவரோட டைலாக் தான். அவர் அந்த டைலாக் டெலிவரி, அந்த ஸ்லாங் எப்படி பிக்கப் பண்றாரு, அதுதான். அதோட விமலை வந்து நம்ம சிட்டி படங்கள்ல பார்த்ததை விட நிறைய ரூரல் படங்கள்ல தான் அவரை பார்த்திருக்கோன்றதுனால அதோடயே ஒட்டி அவரை பார்த்துட்டோம். அந்த கண்ணோட்டத்தை இந்த படத்துல உடைச்சிருக்காரு. அந்த சென்னை ஸ்லாங் வந்து ஃபர்ஸ்ட் அவர் பேசுறப்ப கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கு, ஆனா போக போக அந்த மத்தவங்க பேசுறதுக்கு இவருக்கு பேசுறதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட பிக் பண்றப்ப ஓகே, இவர் சென்னை ஆளுன்னு ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல வந்து எல்லா கேரக்டருக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி விமல் வந்து ஒரு மார்ச்சரி வேன் டிரைவர், கருணாஸ் வந்து அந்த தெருக்கூத்து கலைஞர். ஸோ அவர் கிட்டத்தட்ட அந்த தெருக்கூத்து கலையை
துறக்கிற நிலைமையில தான் படமே ஆரம்பிக்கும். ஆமா, அவர் ஒரு இந்த சிச்சுவேஷன் வந்து ஜமா ரீசெண்டா வெளிவந்த ஜமா படத்தை ரொம்பவே ஞாபகப்படுது. அதுவும் கிட்டத்தட்ட அந்த அழிவுக்கு முன்னாடி அந்த கலை எப்படி இருந்துச்சோ அந்த கான்டெம்பரரியை பத்தி பேசியிருக்கோம். அவங்களுக்குள்ள கலைஞர்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு, அவங்களுக்குள்ள இருக்கிற பேராசை, ஈகோ கிளாஷ் எல்லாமே அதை பத்தி பேசியிருக்கோம். இது வந்து அப்படி ஒரு ஜமால இருந்து வெளிவந்த ஒரு கலைஞனாதான் நான் வந்து கருணாஸை பார்க்கிறேன். அப்ப ஓப்பனிங் ஷாட்டே செமையா இருக்கும். அந்த சீன்லயே வந்துட்டு அந்த சீன் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து என்ன பண்றாரு எதுக்கு இதெல்லாம் எமோட் பண்றாருன்னு இருக்கும். போக போக தான் உங்களுக்கு அந்த நாட் புரியும். எதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் சீன்ல அப்படி பண்ணாரு, அவர் வர ஃபர்ஸ்ட் ஷாட் ஏன் அப்படி பண்ணாருங்கிறது உங்களுக்கு அது பார்த்த உடனே தான் எனக்கு வந்து அந்த டைரக்டர் வந்து டெபியூ டைரக்டர் மாதிரியே தெரியல. அந்த சீனை ஸ்டேஜ் பண்ண விதம், அதை போட்டு எரிச்சு அந்த 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 எரிக்கிறதுல அவரோட முகம் தெரியும். அந்த ஷாட் வந்து வெல் ஸ்டேஜ்ட் அண்ட் வெல் ஷாட். அது அந்த இதுல மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம் பாக்குறப்ப என்ன ஆகும்னா, இவங்க வந்து ஆரம்பத்துல வந்து அந்த அன்பே சிவம் மாதிரிதான் ஒரு மாதவனுக்கு ஒரு வேண்டாத துணையாதான் கமல் டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. இவன் சொல்லி வந்து ஒரு ஒரு இணக்கம் ஏற்பட்டுரும் ரெண்டு பேருக்கும். அதே மாதிரிதான் கருணாசும் வந்து விமலுக்கு வந்து ஒரு வேண்டாத துணையா லிப்ட் கேட்டு அடம் பிடிச்சி, அவரோட இன்னசென்ஸால அடம் பிடிச்சி, வால்வோ பஸ்ல தூங்கிட்டு வர மாதிரி வரதா இருந்தா வா இறங்கி போயிரு அப்படின்ட்டு அவரோட உச்சக்கட்ட கடுப்பையும் தாண்டி அவர் கூட்டிட்டு போவாரு. இந்த படம் டிராவல் ஆகிறப்போ வந்து நம்ம படம் பாக்குறப்ப வந்து சரி ஓகே இது வந்து ஒரு ஆர்ட் மூவி மாதிரி போகுது போல இருக்கு. நம்ம ஒரு அன்றாட ஒரு மார்ச்சரி டிரைவரோட ஒரு அன்றாட வாழ்க்கையை பத்தி படம் எடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறப்பதான் அவர் வந்து அங்க அந்த மசாலாவெல்லாம் தூவ ஆரம்பிப்பாரு. அதே மாதிரி இதுல காமெடி இல்லையான்னு கேட்டா அதுவும் இருக்கு. ஆமா, ஆனா தனி ட்ராக் காமெடி கிடையாது. அப்கோர்ஸ் எந்த படத்துலயுமே இருக்கிறது இல்ல. இந்த படத்துல கருணாஸ் பண்ற சில சேஷ்டைகள் வந்து நமக்கு சிரிப்பையும் வரவழைக்குது. ஆமா, இவ்வளவு சீரியஸான ஒரு படத்துல சிரிக்கையும் வைக்க முடியுமா, அதுக்கும் ஸ்கோப் இருக்காங்கிற மாதிரி டைரக்டர் ரொம்ப ஆச்சரியப்படுவார். பர்டிகுலரா ஒரு குரூஷியலான மொமெண்ட்ல வந்து அவர் ரொம்ப சிம்பிளா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவாரு. ஆமா, அதுல வந்து நம்ம அவர் சொன்னதுக்கு சிரிக்கிறோமா இல்ல விமலார கடுப்புக்கு சிரிக்கிறோமான்றது வந்து அதுலயும் அதை டெவலப் பண்ணி விமல் கடுப்பா மூடிக்கிட்டு ஏதாவது சொல்லிட போறேன் அப்படின்பாரு. அப்போ உன பசிக்கலையா, நான் மட்டும் சாப்பிட்டு வந்துடுவா அப்படின்பாரு. சோ கருணாஸ் வந்து டஃப் கொடுத்துட்டே இருப்பாரு. விமலை வந்து செய்க அப்படி ஒரு செய்வார். ஆனா அது எல்லாமே வந்து இவ்வளவு டார்ச்சர் பண்றது வந்து கடைசியா ஒரு கிஃப்ட் கொடுக்கதான் அப்படிங்கிறது வந்து ஒரு இதா இருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பணம் ஏன் அவ்வளவு முக்கியம், ஏன் அதை சுத்தி ஒரு கதை நிகழ்து அப்படின்னா, அவர் வந்து சென்னையில இறந்து போற ஒரு பெரியவர். அவருக்கு வந்து 2 மனைவிகள் இருப்பாங்க. ஒண்ணு வந்து லெஜிட்டிமேட், அந்த ஊரறிய எல்லாத்துக்கும் எல்லா ரெகக்னிஷனும் கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குடும்பம். இன்னொன்னு வந்து ஒரு இல்லெஜிட்டிமேட்டான ஒரு அஃபேர் இருக்க ஒரு குடும்பம். ஸோ அவங்க இவர் இறந்த உடனே அந்த இதுக்கான இறுதி சடங்கு யார் பண்றது அப்படிங்கிறதுல ஒரு போட்டி வரும். ஸோ இதுதான் வந்து இவங்க ஏன் சென்னையில இருந்து அந்த ஊருக்கு, திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்க ஊருக்கு வந்து அந்த விமல் வந்து கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம். ஸோ அதுல எனக்கு இந்த ஸ்கிரீன் பிளேல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஜென்ரலா எல்லா படத்துலயும் கதையில வந்து அந்த கதை மாந்தர்கள் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. எனக்கு இந்த படம் பார்த்த உடனே அங்க இருக்க எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. ஒரு மென்சோகம் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் இது ஒரு சேட் எண்டிங்னு சொல்ல முடியாது. நீங்க அதை பார்த்த உடனே ரொம்ப வருத்தப்படவும் முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியான ஒரு படமா இருக்கும். லைக் ஒரு மிக்சட் ஃபீலிங்கான படம் இருக்கு எனக்கு. அதே மாதிரி ஒரு சாவு எப்படி ஒரு 2 குடும்பத்துக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கும்ன்றதையும் நல்ல விதமா அணுகிருப்பாங்க. அதே இன்னொருத்தரோட சாவு வந்து ஒரு பிரச்சனை சுமூகமா முடிச்சிடும். ஆமா, இப்போ என்னன்னா பவனோட கேரக்டர், அவர் நடிச்சிருந்த கேரக்டர் வந்து அந்த இல்லெஜிட்டிமேட், பவன் அண்ட் தீபா அவங்க 2 பேரும் நடிச்சவங்க வந்து இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரனா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இவர் வந்து இன்னொரு குடும்பமா இருப்பாங்க. என்ன ஆடுகளம் நரேன் வந்து இன்னொரு குடும்பமா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இவங்க பயணத்துல இருக்கப்போ இவங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு நடுவுல வந்து ஒரு 2 பேருக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. அது அவங்களுக்கே ஒரு வினையா முடியும். அவங்க இப்ப பேசிக்கலி அவங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் அது அவங்களுக்கான ரெப்பர்கஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்க சொல்லப்பட்ட நேரத்துல அந்த சொல்லப்பட்ட இடத்துல சேர்க்க முடியாத ஒரு டைம் வரப்போ அங்க டென்ஷன் பில்ட் ஆகும். ஸோ அங்க 2 குடும்பத்துக்கு நடுவிலையும் டென்ஷன் பில்ட் ஆகும். அவங்க 2 பேருக்குள்ளேயும் அடிச்சுப்பாங்க. அங்க கலவரத்துக்கான ஒரு இது வரும். ஸோ அப்போ வந்து அப்போ இவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையினால அந்த இது எப்படி மாறுது அப்படிங்கிறது அங்க வந்து ஒரு பஞ்சதந்திரம் கைண்ட் ஆஃப் காமெடி என்னால் பார்க்க முடிஞ்சது. ஒரு டெட் பாடியை வச்சு ஒரு காமெடி, அது அவங்க ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. ஆனா நமக்கு என்ன ஆகுறதுன்னே புரியாது. அதாவது பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு விமலும் கருணாசும் சேர்ந்து செய்யற வேலைகள்லாம் ரொம்பவே சிரிப்பு வர மாதிரி அவங்க ரொம்ப சீரியஸா ரொம்ப வருத்தமா தான் இருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து
நம்ம வெளிய இருந்து பாக்குறதுக்கு எப்படிதான் இவங்க அந்த ஊருக்கு போய் எப்படி இவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ண போறாங்கன்றது, இல்ல பாதியில எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடுவாங்கலாம் எனக்கு தோணிட்டு இருந்தது. அது ரொம்ப பயங்கர சஸ்பென்ஸா இருந்தது. ஏன்னா நம்ம எம்பத்தைஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை, ரொம்ப பயம் வர மாதிரி சூழ்நிலை. ஆனா சில டைம் அறியாம சாடிஸ்டிக்ல நான் சிரிக்கவும் செஞ்சேன். சரி இப்படி மாட்டிக்கிட்டானுங்க பாரு அப்படின்ட்டு. ஆனா அது எல்லாத்துக்குமே தாண்டி கடைசியில வந்து எல்லாரோட ஹியூமனிட்டியும் அந்த ரோல் பிளே பண்ணியிருக்கும். ஆமா, அந்த ரோல் பிளே பண்ணி அந்த படத்தை வந்து ஒரு சூப்பரான ஒரு எண்டிங். நான் அந்த மாதிரி ஒரு எண்டிங் எப்படி அவர் யோசிச்சாருன்றது எனக்கு தெரியல. அது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளா இருந்தது. அந்த எண்டிங் பார்த்தப்போ அடச்சே ஒரு சிம்பிளான எண்டிங் அப்படின்னு அந்த படத்தோடய டிராவல் பண்றப்ப எனக்கு ரொம்ப டஃபா இருந்தது அந்த எண்டிங் எழுதி இருக்கிறது. அந்த கதையை ரொம்ப ஒன்றி பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு அந்த கிளைமேக்ஸ் வந்து இந்த பிரபுசாலமன் வகையற படங்கள்ல நிறைய நீங்க பார்க்கலாம். ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டரோட ஜேர்னியை வந்து அவர் வேற மாதிரி கடைசியில ட்விஸ்ட் பண்ணி வச்சிருவாரு. அது அப்படிதான் இந்த படமான்னு கேட்டா என்டையர்லி அப்படி இல்ல. அது ட்ராஜடியா இருக்கும், இது ஒரு மாதிரி ஹியூமனா இருக்கும் இந்த படம். அதனால இத பத்தி பேசணுங்கிறதுக்கு காரணமே வந்து இந்த படத்தை எங்க பாக்குறதுன்னு நான் பர்சனலா ரொம்ப தேடிதான் பார்த்தேன். எங்க கிடைக்கும், ஏது கிடைக்கும். இது இப்ப பிரைம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருமே சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது, பார்க்க வேண்டிய படம். அதனால இது எங்கேயுமே பெருசா பேசப்படல, எங்கேயுமே வெளியில வரல, ப்ரொமோஷன்ஸ் வரல, ரிவ்யூஸ் தவிர பெருசா அந்த டீமே நான் எங்கேயும் பார்க்கல. ராஜான்ற ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்தேன்னா பெருசா எங்கேயும் பார்க்கல. சோ அவர் யாரும் கூப்பிடவும் இல்ல. ஆமா, அப்கோர்ஸ் இது வந்து சின்ன பேனர் படம். ப்ரொடியூசர் கூட ஞாபகம் வச்சிருந்த பேர் சிவா சம்திங் அவர் பேரு. அவரோட பேனரும் நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்ன்றதுனால திஸ் மூவி டிசர்வ்ட் அ ஷவுட், ஐ மீன் வாய்ஸ் அவுட் ஆக்சுவலி. கரெக்ட். அதே மாதிரி நீங்க ஒரு படமா பாக்குறப்போ இங்க இது கொஞ்சம் இதாயிடுச்சு, அங்க இது கொஞ்சம் இதாயிடுச்சு அப்படின்னு எந்த பிசுரும் இல்லாம இருந்தது எனக்கு. கரெக்ட். நீங்க லாஜிக் கேள்விகள் நிறைய கேட்கலாம், ஆனா அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல விமலால அவ்வளவுதான் யோசிக்க முடியும்ன்றத நம்மள கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, இது கூட யூஸ் பண்ண தெரியாம இருக்காங்களா கேட்டா அந்த கேரக்டரோட பின்புலங்கள் அந்த மாதிரி. ரூரல்ல இருப்பாங்க, இவர் ரூரல் கேரக்டர்ஸ் கொஞ்சம், அர்பன் கேரக்டர்ஸ் கொஞ்சம், கருணாஸ் மாதிரி இன்னசென்டான கேரக்டர்ஸ் கொஞ்சம். அவங்களுக்கு அந்த ஐடியா தோணல அந்த நேரத்துல அந்த நேரத்துல அந்த ஐடியா தோணல, அவ்வளவுதான் மேட்டர். அது யோசிக்கவே உங்களுக்கு ஸ்கிரீன் பிளே உங்களுக்கு டைம் கொடுக்காது. அண்ட் ஃபைனலி இந்த இரு நபர்கள் பேசிக்கொள்ளும் ஜான்ரா, அது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா எல்லா படமுமே இது வரைக்கும் நான் தமிழ்ல பார்த்த இரு நபர்கள் பேசிக்கொள்ளும் ஜான்ரா, அதாவது எதை சொல்றேன்னா அன்பே சிவம், மேலகன் மாதிரியான படங்கள். உங்களுக்கு வேற ஏதாவது படம் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, வி வுட் லைக் டு நோ. அந்த மாதிரி படங்கள் ஏன் இவ்வளவு நமக்கு பிடிக்குது. இந்த படமும் அப்கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு படம் தான். ஆனா என்டையர்லியான்னு கேட்டா இல்ல, ஆனா அவங்க பேசிக்கிறது ரொம்பவே அதையே ஃபுல் படமா எடுத்திருந்தாலும் நான் உட்காந்து பார்த்திருப்பேன், கண்டிப்பா பார்த்திருப்பேன். பிரேம்குமார் சார் கொடுத்திருந்தா கண்டிப்பா இந்த ஸ்கிரிப்ட் அப்படிதான் டீல் பண்ணியிருப்பாரு. அப்ப அப்படி அது ஏன் பிடிக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள நிகழும் உரையாடல்களும் அவங்களுக்குள்ள ஏற்படுற கருத்து மோதல்களும் நமக்குள்ள ஏதோ ஒரு வகையில ரிலேட்டபிளா இருக்கு. அதனாலதான் அந்த படங்களுக்கு வந்து கொஞ்சம் அது அந்த மாதிரி படங்கள் காலம் தொட்டு நிக்குது. அதே மாதிரி அது வந்த டைம்ல அது ஒரு தாக்கத்தை ஏற்படுது. எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்க, எல்லாமே தியேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி படங்கள்ல வந்து இந்த ஒரு படம் ரீசெண்டா ஆட் ஆயிருக்கு. இந்த ஜான்ராவையும் இனி வர்ற டைரக்டர்ஸ் வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். அப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. அந்த வெறும் டைலாக்ஸ் மட்டுமே வச்சிருந்தா ஒன்னும் அந்த டிராமா ஸ்பைஸ் ஆகாது அப்படிங்கறத உடைச்செறிகிற மாதிரி தான் இந்த ஜான்ரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து பேசுற விஷயம் வந்து மனித விழுமியங்கள் பத்தி பேசி ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்காம அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்காம உங்களோட சில லேயர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் நமக்குள்ளேயே நிறைய கில்ட்டியா நம்ம நிறைய விஷயங்கள்ல இருப்போம். நம்ம இப்படி யோசிக்கிறோமே, நம்ம பண்றது சரியா தப்பா அப்படின்ற ஒரு நிறைய கில்ட்டியான விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த 2 பேர் பேசுற ஜான்ரா படம். இப்போ எனக்கு ஹாலிவுட்ல சஜஸ்ட் பண்ணா குட்வில் ஹண்டிங் நான் சொல்வேன். குட்வில் ஹண்டிங். ஸோ அதுலயும் ஒரு 2 முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கும், அவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. ஸோ அதுல என்ன நடக்குது, அதுல என்ன இதுன்ற ஒரு கதை இருக்கும். ஸோ அது ஏன் நடக்குது அப்படின்னா நமக்கான சில எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின்ஸும் அந்த இடத்துல ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப எதர்ச்சியா நிகழ்ந்த மாதிரி இருக்கும். அன்பே சிவம் பார்க்குறப்ப அப்படிதான் இருக்கும். அப்போ நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இது பண்ணும் அது பண்ணுன்னு அவங்க ஸ்லோவா ஒவ்வொன்றா நமக்கு சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஸ்கிரீன் பிளேல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நம்மள வந்து ஒரு
இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அட்டம்ப்டா தான் நான் இந்த ஜான்ராவே பாக்குறேன். ஆமா. அதே மாதிரி இந்த படத்துல விமல் ஹீரோவா கருணாஸ் ஹீரோவான்னு கேட்டா சொல்ல முடியாது. ஆமா. இந்த படம் தான் ஹீரோ என்ன பொறுத்த ஆமா. வரைக்கும். படமும் ஹீரோ, அந்த கிளைமேக்ஸ் தான் என்ன ஹீரோ பொறுத்த Hero, வரைக்கும் ஆமா. எனக்கு. ம். ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ. ஆமா. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து இதை பாராட்டணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் சின்ன பசங்க நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மிடையே இப்படி போன்ற மனிதர்களும் சிலர் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து சமுதாயத்துக்கு மேல அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை விதைக்கும். ஸோ அதுக்காக இந்த படம் வந்து எல்லார்கிட்டையும் போய் சேரணுங்கிறது என்னோட ஆசை. Yeah. ஓகே, பாய். Bye.